அனைவருக்கும் வணக்கம். 2025 சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கான நன்மை தரும் 15 பொது பலன்கள் மற்றும் அதன் 3 நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்களை பார்க்கலாம் வாங்க. திருக்கணிதப்படி வரும் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து பலன் தரப்போகிறார். இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு ஓரளவு பணவரவு உண்டாகும். குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய இனிய நிலை உருவாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான 15 பலன்கள். சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து பலன் தரப்போகிறார். அர்த்தாட்சம சனி விலகுகிறது. ஆகவே பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். நிலம் மனை சார்ந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எனினும் எல்லா விஷயங்களிலும் சற்று கவனம் அவசியம். இந்த வருடம் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் நிகழ உள்ளன. இந்த கோள்களின் சாரங்களால் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆகவே பணவரவு வரும் வேளையில் இயன்ற அளவு சேமித்து வையுங்கள். இந்த சனிப்பயிற்சி காலத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்வியிலும் வேலைக்கு செல்வோர் பணியிலும் மிகவும் கவனமாக இருங்கள். எக்காரணம் கொண்டும் வேறு பணிக்கு செல்ல வேண்டாம். சுப செலவுகளுக்காக கடன் வாங்கினாலும் தகுதிக்கு மேல் அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. பெண்கள் சமையல் பணிகளில் கவனத்துடன் செயல்படுங்கள். சிலர் வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் கோலாகலமாக செய்வீர்கள். வேறு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள். வாகன வசதி பெருகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் விலகும். சந்தோஷம் பெருகும். சிலருக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். கர்ப்பிணிகள் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்கள். சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். யோகா தியானம் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். இல்லத்தரசிகளே, குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். கணவர் உங்களின் வேலைகளை பகிர்ந்து கொள்வார். மாமியார் மாமனார் உங்களை பெருமை பேசுவார்கள். அலுவலகம் செல்லும் பெண்களே, வேலை சுமை மன உளைச்சலிலிருந்து விடுபடுவீர்கள். ஓரளவு பணவரவு உண்டு. எனினும் அதை கையாள்வதில் ஜாக்கிரதையாக இருக்கவும். சனி பகவான் மீனத்தில் அமர்ந்தபடி உங்கள் ராசிக்கு 2, 7 மற்றும் 11ஆம் இடங்களை பார்க்கிறார். அவர் உங்களின் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. கண்ணை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடும். சனி பகவான் உங்களின் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கை கால் வலி, மறுத்து போகுதல், மறதி வரக்கூடும். அவருடன் வீண் வாக்குவாதம் வேண்டாம். பிரச்சனைகளை பேசி சரி செய்யுங்கள். சனி பகவான் உங்களின் லாப வீட்டை பார்ப்பதால் நெடுநாட்களாக வராமல் இருந்த பணமெல்லாம் இனி கைக்கு வரும். சுப செலவுகள் தேடி வரும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும். நட்சத்திரப்படி பார்த்தோமானால் இந்த ராசியை சேர்ந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் வரும். உடல்நிலை குறித்து அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் யாரையும் நம்பி முதலீடு செய்யவோ ஜாமீன் போடவோ வேண்டாம். வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் பொருளாதார விஷயங்களில் மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களிடம் கவனமாக இருங்கள். கடனை தவிர்த்து விடவும். கவனக்குறைவால் வேலையில் பாதிப்புகள், பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசியினர் வெளிநாட்டில் இருப்பீர்களேயானால் அங்கே வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். எனினும் சமாளித்து மீள்வீர்கள். 2026 மே மாதத்துக்கு பிறகு நன்மைகள் நடக்கும். அதுவரையிலும் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். வியாபாரிகளை பற்று வரவு உயரும். பழைய சரக்குகள் விற்று தீரும். சிலர் சொந்த இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தை மாற்றும் வாய்ப்பு உண்டு. நிறுவனம் சார்பில் அன்னதானத்துக்கு இயன்ற பங்களிப்பை செய்யுங்கள். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களின் வேலைப்பளு குறையும். உங்களின் திறமையை கண்டு அதிகாரிகள் வியப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்த பதவி, சம்பள உயர்வு இந்த வருடத்தின் பிற்பகுதியில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு டபுள் ப்ரமோஷன் வாய்ப்புகளும் உண்டு. விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனி பலன்கள். முதலில் விசாகம் நட்சத்திரம். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். பொது பலன். சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்றாலும் ராகு கேது குரு பகவானின் சஞ்சாரங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும். தொழிலில் போட்டி பிரச்சனைகள் என்று இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வருமானம் தரும் தொழில்களை கண்டறிந்து அதில் உங்கள் முயற்சியை மேற்கொள்வீர்கள். உங்கள் முயற்சிகள் லாபமாகும். மற்றவர்களால் சங்கடங்கள் ஏற்படும் என்பதால் இக்காலத்தில் உங்களை மட்டுமே நம்பி நடத்தப்படும் தொழில் ஆதாயத்தை அளிக்கும். பணியாளர்கள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக செல்வாக்கு உயரும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக இருப்பர். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பெண்கள்
அலுவலக பணியில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சுயதொழில் செய்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பர். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதிருக்கும். கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். சேமிப்பு அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். கல்வி படிப்பில் சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டால் தேர்வில் உங்கள் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் நினைத்த பாடத்தில் சேரும் வாய்ப்புண்டாகும். உடல்நிலை நோய்களால் சங்கடப்பட்ட நிலை மாறும். குணமாகாது என நினைத்த நோய்களும் இக்காலத்தில் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். பரம்பரை நோய்க்கு நவீன மருத்துவத்தால் தீர்வு கிடைக்கும். மூச்சு திணறல் இருப்பவர்கள் தொடர்ந்து தங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவதும் சிகிச்சை பெறுவதும் இக்காலத்தில் நன்மை தரும். குடும்ப நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி திருமண முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி தொடரும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வு வளமாகும். நாளும் நலம் சேரும். இரண்டாவதாக அனுஷம் நட்சத்திரம். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பொது பலன் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் முயற்சிகள் லாபமாகும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். குலதெய்வ அருளால் நன்மை கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அரசு வழியிலான முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகள் கலைஞர்களுக்கு இது சுமாரான காலமாக இருக்கும் என்றாலும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய கிளைகள் தொடங்கி வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள். வருமானம் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், மெடிக்கல், ஹோட்டல், விவசாயம், பில்டர்ஸ், கமிஷன் வியாபாரம், இயந்திர தொழிற்சாலைகள், ஆன்லைன் தொழில்கள் ஆதாயம் அதிகரிக்கும். பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலும் உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மேலதிகாரிகள் முதலாளிகள் ஆதரவாக இருப்பர். எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும். வாழ்வில் புதிய பாதை தெரியும். சிலருக்கு விரும்பிய இடம், பணிமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். பெண்கள் வாழ்க்கை துணையின் அன்பு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். உறவினர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை தேடி வருபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். அரசு தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம், சலுகைகள் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கல்வி படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள். குடும்பத்தினர் ஒத்துழைப்பாக இருப்பர். பொது தேர்வில், போட்டித் தேர்வில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். விரும்பிய கல்லூரியில் மேற்படிப்பில் இடம் கிடைக்கும். உடல்நிலை ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இருக்காது. சிலருக்கு தொற்று நோய், பரம்பரை நோய் என பாதிப்பு ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவரை நாடும் நிலை ஏற்படும். இக்காலத்தில் ஆரோக்கியத்தில் அதிகபட்ச கவனத்தை செலுத்துவது அவசியம். குடும்பம் குருவின் ஸ்தான பார்வைகளின் பலன்களும் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விரோதிகளின் தொல்லைகள் விலகும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். அதன் காரணமாக பணவரவு அதிகரித்து குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். புதிய வீடு, வாகனம், நகை என விருப்பங்கள் நிறைவேறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பரிகாரம் திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து வணங்க சங்கடம் தீரும். மூன்றாவதாக கேட்டை நட்சத்திரம். எச்சரிக்கை அவசியம். பொது பலன் உழைப்பு அதிகரித்தாலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்ப நிலையை உயர்த்துவதற்கு முயற்சி செய்வீர்கள். நீண்ட நாள் வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இக்காலத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவர். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மீது மதிப்பு அதிகரிக்கும். சுயதொழில் செய்வோரின் முயற்சி வெற்றி பெறும். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வருமானம் உயரும். ஷேர் மார்க்கெட்டிங்கில் அதிகளவு ஆதாயம் உண்டாகும். பப்ளிகேஷன், பத்திரப்பதிவு, விவசாயம், இயந்திர நிறுவனங்கள், ஆன்லைன் வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்கள் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் பணியிடத்தில் மதிப்பு உயரும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். இடமாற்றம் உண்டாகும். மேலதிகாரிகளை இக்காலத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்கள் கல்வி, வேலை, திருமணம் என எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும். நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செய்வீர்கள். அதன் காரணமாக உடல் நலனில் சில பாதிப்பு உண்டாகும். சுயதொழில் செய்வோருக்கு உழைப்பும் முதலீடும் அதிகரிக்கும்.
தாய்வழி உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு பலத்தை உண்டாக்கும். கணவரை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் மறையும். கல்வி, படிப்பில் கவனம் செல்லும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள். அவ்வப்போது நண்பர்களால் கவனம் சிதறும். அதனால் வீண் அரட்டை, ஜாலி என்பதை விட்டுவிட்டு தேர்வின் அவசியத்தை உணர்ந்து படிப்பில் கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். உடல்நிலை, 4ஆம் இட சனியால் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். என்றாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையின் காரணமாக அவற்றிலிருந்து நிவாரணம் உண்டாகும். இக்காலத்தில் வாகன பயணத்திலும் இயந்திர பணியிலும் எச்சரிக்கை அவசியம். பரம்பரை நோய், இரகசிய நோய்களால் சங்கடம் உண்டாக வாய்ப்பிருப்பதால் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதுடன் அதற்குரிய சிகிச்சை எடுப்பது அவசியம். குடும்பம், கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். உறவினர் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பொருளாதார நிலை உயரும். வீடு கட்டுதல், தொழில் தொடங்குதல் போன்றவற்றில் தடைப்பட்ட முயற்சிகள் இனி வெற்றியாகும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். சேமிப்பு கூடும். பரிகாரம், நரசிம்மரை வணங்க வாழ்வில் நன்மை அதிகரிக்கும். நிம்மதி நிலைக்கும். 2025 விருச்சிக ராசிக்கான தனித்தனியான பலன்கள் மற்றும் பொது பலன்களை முழுமையாக பார்த்தோம். மற்ற ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களுக்கான பலன்களை எங்களது சேனலில் காணலாம். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.